மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அரசு சார்பாக இந்த இறுதிச் சடங்குல யாரு பங்கேற்கிறாங்க? அங்க இருக்கும் கள நிலவரம் என்ன? இந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தகவல்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த கள சூழல் என்ன? மறைந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவனின் இறுதி சடங்கு நடக்கும் நிகழ்வு தற்பொழுது முகலிவாக்கம் மின் மயானத்தில் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவருக்கு தமிழக முதலமைச்சர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த இறுதிச் சடங்கு முகலிவாக்கம் மின்மயானத்துல நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் என இந்த பகுதியைச் சேர்ந்த அவர்களுடைய உறவினர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் அவரது பூத உடல் மின்மயானத்தில் இறுதி தகனம் என்பது செய்யப்பட இருக்கிறது. இதில் அவர்களுடைய குடும்பத்தாரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி, விக்னேஷ் முத்து, இதற்கு முன்பாக இரங்கல் கூட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இரங்கல் கூட்டம் நடத்தி முடிச்சிட்டாங்களா, இல்ல இதன் பிறகுதான் நடக்குமா? மறைந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனின் உடல் தற்பொழுதுதான் முகலிவாக்கம் மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இரங்கல் கூட்டம் நடைபெற்ற பிறகு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கிறது. ஆனந்தி, நிகழ்விடத்துல ஏற்கனவே அரசு சார்பாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற தகவல்களை சொல்லியிருக்கீங்க. வேற காங்கிரஸ் கட்சி சார்பாக மூத்த தலைவர்கள் யாராவது அங்க வருகை தந்திருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அகில இந்திய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும், தோழமை கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளும் இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்த இறுதிச் சடங்குல பங்கேற்றிருக்கிறாங்க. இரங்கல் கூட்டம் நடந்த பிறகு அவரது உடல் மின்மயானத்திற்கு தகனம் செய்யப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Ready?